தினமும் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய மொத்த உடம்பையும் மாற்றிடும். இனிமே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. பெரியவங்க மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைங்கள்ருந்து வயசானவங்க வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதனால் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. இதுக்காக நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவு துளசி இலைகள் எடுத்துக்கலாம். துளசி இலைகளை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். முக்கியமாக அந்த துளசியில் இருக்கக்கூடிய இலை மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய தண்டும் நமக்கு வேணும். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த 2 கைப்பிடி துளசி இலைகளையும் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது கிராம்புங்க. நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த கிராம்பு தான். ஒரு 4லேருந்து 5 கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது மிளகு. மிளகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. இப்போது பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 பெரிய பீஸ் இஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சியோட தோலை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 பீஸ் எடுத்திருந்தேன். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையவே நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இஞ்சியோட அளவை அதிகப்படுத்திக்கலாம். இப்போது இந்த இஞ்சி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணிக்கு நம்ம இன்றைக்கி கரெக்டான அளவில் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்குறோம். இன்னும் நீங்கள் தண்ணியோட அளவை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்களோட அளவு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம். இதே போல் நீங்கள் கடாயில் செஞ்சீங்கன்னா கூட எல்லா பொருளையும் இதே போல் சேர்த்துடுங்க. தேவைக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க. கடாயை மூடி போட்டு விட்டுருங்க. குக்கரில் 3 விசில் விட்டுருந்தேன். இதுவே நீங்கள் கடாயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு குறையாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் கிடைக்கும். அதில் நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த பட்டை கிராம்பு எல்லாம் அதுலேருந்து தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிறமே கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டி எடுத்து இதே போல் நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை மட்டும் தனியாக இதே போல் வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான தண்ணி அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருந்தாலும் இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குதுங்க. இப்போது நம்ம வீட்டில் ஃப்ரீசரில் இருக்கும் இல்லைங்களா, இது இந்த ட்ரே எடுத்துகிட்டு இதில் ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஆனால் இதில் நம்ம நிறைய ஊற்ற முடியாது. நான் இன்றைக்கி ஒரு பெரிய டம்ளர் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக என்னால் இதில் ஊற்ற முடியாது. பாதி மட்டும்தான் நம்மளால் இதை ஊற்ற முடியும். நான் பாதி தண்ணி மட்டும் இந்த ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கிறேங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜு இல்லை அப்படின்னா நம்ம இதை எப்படி பாதுகாத்து வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் இதில் நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். இப்போது ரப்பர் பேண்ட் எடுத்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பை எடுக்கும்போது ஓட்டை இல்லாத மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த தண்ணி வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அதை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி படுத்த மாதிரியே இருக்கணும். இப்போ நம்ம அப்படியே இதை ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்ல கெட்டியாகி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு கட்டையோ ஒரு கத்தியோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி உடஞ்சி கிடைக்கும். ரொம்ப பொடி பொடியாக நம்ம இதை உடைக்க வேண்டாம். லைட்டாக அங்கங்கே தட்டு கொடுத்தாவே இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பெரிய ஷேப்லேயே உடஞ்சி கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நாங்கள் எப்படி இதை பாதுகாத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டிலில் இதை தண்ணியாக ஊற்றி வச்சுடுங்க. நம்ம இதை ஃப்ரீஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். பெரிய ஒரு குடத்தில் நிரம்ப தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப நாளுக்கு நம்ம ஊற்றி வச்சுக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி கெட்டு போகாமலும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்கும். முக்கியமாக வாசனை, அந்த வாசனை போகவே போகாது, அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரீசரில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும்னா தாராளமாக நீங்கள் இந்த ஆப்ஷனையே சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் அழியாது, அதே மாதிரி அதோட ஸ்மெல், அந்த வாசனை கொஞ்சம் கூட போகாது. இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாமாங்க.
இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு தடவ நீங்க இந்த மாரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் ஃபுல்லா இந்த மாரி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. முக்கியமா இந்த மாதிரி நம்ம குளிர்காலம் குளிர்காலத்துல சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவஸ்தைப்படுவாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. எப்போ பார்த்தாலும் இருமல், சளி இந்த மாதிரி பிரச்சனையால் அவதிப்படுறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்காக நம்ம எவ்வளோதான் பேராசிட்டமால ஊத்தி ஊத்தி குடுத்தாலும் அவங்களுக்கு மூக்குல சளி வடிகிறது கொஞ்சம் கூட குறையவே குறையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு, இதில் கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் டீ தூளை சேர்த்துக்கணும். நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த ஐஸ் க்யூப்ஸை 3 வழிகளில் நம்ம பயன்படுத்தலாங்க. அது என்னென்னா, ஈஸியான வழி, ரொம்ப ஈஸியான வழி, ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி அப்படின்னு தான் சொல்லலாம். இது முதல்ல நம்ம சொன்ன ஈஸியான வழிங்க. தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 2 பீஸ் நான் எடுத்து போட்டேன். நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி நல்ல சூடாக இருக்கும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. சாயங்காலம் குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நெய் சேர்த்துக்காதீங்க. வெறும் வயிற்றில் நெய்யோடு சேர்த்து நம்ம குடிக்கும்போது நம்முடைய ஸ்கின் நல்லா பளபளன்னு ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு கை கால் வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நமக்கு தொண்டை வலி, இருமல் இந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம குட் பை சொல்லலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பால் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம், டீ தூள் சேர்த்துட்டோம். இப்போ இந்த டீயை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம ஒரு 2ஓ 3ஓ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நம்முடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதாவது நம்ம இஞ்சி, மிளகு எல்லாம் சேர்த்துருக்குறோம். அதோட வாசனையும் அதோட டேஸ்ட்டும் எல்லாமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிறேன். முதல்லையே நம்ம செஞ்ச அந்த பிளாக் காஃபி இருக்கு இல்லையா, அதில் நான் சுகரே ஆட் பண்ணலை. சுகர் ஆட் பண்ணாமல் அப்படியே குடித்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை கருப்பு காஃபி பிடிக்கல, உங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படின்னா, நீங்கள் முதல்ல தான் இதை குடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்போவுமே பிளாக் டீயில் சீனி போடாமல் தான் குடிப்போம். அதனால தான் நான் சீனி போடலை. டீயில் வந்து எப்போவுமே நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறதால கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம டீயை வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது, கருப்பு காஃபியெல்லாம் நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னா, இதே போல் டீ செய்யும்போது ஒரு 2ஓ 3ஓ நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை எடுத்து போட்டு இதே போல் கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த தொண்டை வலி பிரச்சனை, இருமல் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் தலை வலிக்குது, உடம்பு எப்போவுமே சோர்வாகவே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நீரிழிவு நோய் உள்ளவங்க, சுகர் வியாதி இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க டீ குடிக்கிறாங்க அப்படின்னா இதை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3வதா ரொம்ப ரொம்ப ஈஸியான வழிங்க. இதுக்கு நம்ம பிளாக் டீயும் போட வேணாம், டீயும் போட வேணாம். வெறுமனே ஒரு டம்ளரில் இந்த ஐஸ் க்யூப்ஸை 2 எடுத்து போட்டுக்கோங்க. சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுத்தமான தேன் ஊற்றிக்கோங்க. சுத்தமான தேன் ஊற்றும்போது இது மிக்ஸ் ஆகாது. உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுத்தமான தேன் இதே போல் தண்ணி கடியிலேயே இருக்கும். அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும்தான் இதே போல் மிக்ஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வழி. சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இப்படி கூட நீங்கள் ஈஸியாக குடிச்சிடலாம். அடிக்கடி பேராசிட்டமாலும் தலைவலி மாத்திரையும் எடுக்கிறதுக்கு இது எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.